الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களின் பண்புகளை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகின்றான். அவர்களுடைய தன்மைகளில் பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று, தேவையில்லாத அவசியமற்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதன் காரணத்தினால் அவர்கள் முடியாத அளவுக்கு ஒரு விலை கொடுத்து ஒரு காரியத்தை செய்து முடித்தார்கள் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று காலையில் எதார்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது ரமதானுடைய 3வது பிறை, ரமதானுடைய 3வது நாள், சொர்க்கத்தின் தலைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் முதலில் பிடித்த ஒருவருடைய மரண நாள் என்பதை பார்க்க முடிந்தது. ஆம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு 6 மாத காலம் உயிரோடு வாழ்ந்தார்கள். 6 மாத காலத்திற்கு பிறகு இதே ரமதானுடைய இதே நாளில் 3வது நாளில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். அவர்களை பற்றி ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். காரணம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள், அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரை நேசிப்பதும் ஒரு முஸ்லிமின் கடமை. அப்படி இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய சதை துண்டு, என்னுடைய கண் குளிர்ச்சி, என்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா என்று சொன்ன அந்த பெண்மணியை பற்றி நாம் ஒரு சில செய்திகளை என்ன செய்வோம், இன்றைய இந்த அமர்வில் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்திலிருந்து முதலில் மரணித்தவர் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரமதானுடைய 3வது இரவு, இதே நாள் 1456 வருடங்களுக்கு பின்பு இதே ரமதானுடைய 3வது இரவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பகீஉல் கர்கத், ஜன்னத்துல் பகீன்னு சொல்றோம், ஆனால் பகீஉல் கர்கத் என்பது சரியான வார்த்தை. பகீஉல் கர்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மகளை நேசித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏனைய 3 பெண் மக்கள் மரணித்து விட்டார்கள். இந்த உலகத்தில் ஆக கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனிதன் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர். ஒண்ணுமில்லை, நாம் உயிரோடு வாழும் பொழுது நம்முடைய தாய் மரணிக்கலாம், நம்முடைய தந்தை மரணிக்கலாம், நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரி. இந்த மரணத்தை எல்லாம் விட ஒரு மனிதனுக்கு எது அதிக வலியை தரும் சொன்னா, தாம் பெத்த பிள்ளை மேல மண்ணள்ளி போடுறது. அதை அனுபவித்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கலாம். தாம் பெத்த பிள்ளை அடக்கம் செய்யறது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு துர்காரியம், கெட்ட நிகழ்வு, அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அன்பு மகள்கள் ருக்கையா, ஸைனப், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இந்த 3வரை அடக்கம் செய்தார்கள். ஒரே ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க, அவங்க தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் பிரயாணம் போறாங்க. அது வியாபார நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது போராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்கு வெளியூர் சென்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா ஃபாத்திமா வீட்டுக்கு போயிட்டு தான் போவாங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மதீனாவுக்குள்ள வராங்களோ
முதலில் இந்த ஃபாத்திமா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தான் அதற்கு பின்னால் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வியாபித்திருந்தார்கள். ஏனைய பெண் மக்களின் மூலமாக அவர்களுடைய வாரிசுகள் சந்ததியினர்கள் இந்த உலகத்தில் தலைத்து நிற்கவில்லை. ஃபாத்திமா அல்லாமல் ருக்கையா, உம்மு குல்தும், ஸைனப் மூலமாக வந்த பிள்ளைகள் குழந்தைகள் இந்த உலகத்தில் தலைத்து நிற்கல. கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் இன்றும் உலக அளவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இரு மகன்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய குடும்பம் தான் இன்னைக்கு அல்ல, உலகம் அழியும் வரை தலைத்து நிற்கும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. நமக்கெல்லாம் தெரியும். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த குழந்தை மரணித்த நாள் ஒட்டுமொத்த குறைஷிகளும் இஸ்லாத்தின் எதிரிகளும் எப்படி பேசிக்கொண்டார்கள் சொன்னா, முகமது வாரிசற்றவராக ஆகிவிட்டார். பெண் பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. முகம்மதுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டான். கொஞ்ச நாள்ல முகமது காணா போயிடுவாரு, அவருடைய வாரிசு இந்த உலகத்தில் தலைத்து நிற்காது அப்படின்னு சொல்லி இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுக்கு மத்தியில் எள்ளி நகையாடி கொண்டு இருந்தார்கள். அப்போதான் இந்த இன்னஹாத்தைனா இறங்குது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், பேசக்கூடிய உங்களுடைய வாரிசுகள் சந்ததியினர்கள் தான் இந்த உலகத்தில் காணாமல் போய்விடுவீர்கள். இன்னைக்கு அபூஜஹலுடைய ஃபேமிலி யாரும் காமிக்க முடியுமா? இல்லை, இவன் அபூஜஹலுடைய பரம்பரை, உத்பாவுடைய பரம்பரை, ஷைபாவுடைய பரம்பரை, அபூலஹபுடைய பரம்பரை காண்பிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்கு, இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். பேசக்கூடிய நீங்கள் தான் கொஞ்ச நாளா காணா போயிருவீங்க. காணா போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அலியையும் ஃபாத்திமாவையும் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை பக்கத்துல வச்சு இவங்க தான் என்னுடைய குடும்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷப்பட்டார்களே, அவர்களுடைய குடும்பம் இன்றும் உலக அளவில் இருக்கின்றது. எல்லா நாட்டிலும் இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் ஏன் பேசுகிறோம்? அவங்களுடைய மரண நாள். அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகிலும் தோற்றத்திலும் குணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒப்பானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு தெரியும்ல, சந்திரனை விட பௌர்ணமி இருக்குல்ல, பௌர்ணமி அன்னைக்கு எங்கேயாவது இருட்டா இருக்குமா? நைட்டு பௌர்ணமினா ஃபுல் மூன். பௌர்ணமி அன்று ஒட்டுமொத்த உலகமும் பிரகாசிக்கும். அதைவிட அவர்களுடைய முகம் அழகாக இருந்தது என்பதை நபித்தோழர்கள் சொல்லுவாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையை போன்று வாப்பாவை போன்று ஒப்பாக இருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈருலகத்தின் தலைவி அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் அவருடைய வீட்டுக்கு போனா மகளை ஃபர்ஸ்ட் முத்தமிட்டு தான் அடுத்து பேசுவாங்க. அதே போன்று ஃபாத்திமா தன்னுடைய வீட்டுக்கு வந்தா மகளை முத்தமிட்டதற்கு பிறகுதான் அடுத்து பேசுவாங்க. இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது என்னன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர முடிக்கும் வாப்பா முத்தம் கொஞ்சலாம், வாப்பா பக்கத்தில் வச்சிருக்கலாம், கை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தான் பெற்ற பிள்ளை உலகத்தின் தலைவர், ஈருலகத்தின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் முன்மாதிரி உண்டு என்ற அடிப்படையில் நீங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை பேரம்பேத்தி எடுத்தாலும் உங்களுக்கு யாரு? பிள்ளை தான். முத்தமிட வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முத்தமிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிடுவாங்க. அப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தினுடைய ஆகப்பெரிய சர்டிபிகேட், மறுமையினுடைய ஆகப்பெரிய நற்சான்றிதழை பெற்றவர்கள். என்ன நற்சான்றிதழ்? சொர்க்கத்தின் தலைவி, சய்யிதத்து அஹ்லில் ஜன்னah. யோசிச்சு பாருங்க, ஒரு இயக்கத்தினுடைய, ஒரு ஜமாத்தினுடைய, ஒரு ஜம்மியத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பொறுப்பு, ஒரு தெருவில் உள்ள ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பெண்மணி எப்படி இருப்பாங்க? அல்லது நம்மளே வச்சுக்கிறோமே,
ஒரு சாதாரண பொறுப்பு, ஒரு தெருவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறான், மதுரையில் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அல்லது மாநில தலைவராகவே இருந்தாலும் அவருடைய ஜோன் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவருக்கு, அவ்வளோதான். கேரளாவுக்கு போனால் அவருடைய செல்வாக்கு செல்லாது, அங்கிட்டு ஆந்திராவுக்கு போனால் செல்லாது. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு அங்கீகாரம் பெறுவதை நாம் பெருமையாக நினைக்கின்றோம். நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, ஏனைய மக்களை போன்று நாம் இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் சொர்க்கத்தினுடைய தலைவினை எப்படி இருக்கணும்? அது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதருடைய 4 பெண் மக்களில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரொம்ப ஏழை. ருக்கையா உம்மு குல்துமை திருமணம் முடித்தவர் யாரு? உஸ்மான் இப்னு அஃபான், பெரிய பணக்காரர். நம்ம சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெண் பிள்ளையே மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தருக்கு ஒரு வியாபாரிக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதே அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஜெய்னபை அபுலாஸுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபுலாஸ் ஒரு மீடியம், செல்வந்தரும் கிடையாது, ஏழையும் கிடையாது, நடுத்தர வாசி. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஏழை. ஆனாலும் என்ன செய்வாங்க, அலி ரலியல்லாஹு எப்படி தோற்றமாக இருப்பாங்க தெரியுமில்ல? ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்திலும் ஒரு ஆஜானுபாகமாக இருக்கும். வீரர், போர் வீரர். பத்ரில் ஃபர்ஸ்ட் அடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிதான். ஆனால் ஆள் குட்டையாக தான் இருப்பாங்க. பொருளாதாரம் செல்வம்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை என்னது இல்லை. அதாவது பொருளாதாரத்தில் ஒரு சேர்த்து வச்சு செழிப்பா அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா என்ன செய்யலை, வாழலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அடிப்படை தேவை, துவைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, குடிக்கிறது, சமையலாக்குறது, இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஊரில் நல்லியை திறந்தா பைப்பை திறந்தா தண்ணி வந்துடுது. ஆனால் அன்றைக்கி அது கிடையாதுல்ல. கொஞ்சம் தூரம் பிரயாணம் மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப அடிப்படை தேவையாக இருந்தால் அந்த கிணத்துக்கு அடியில் வேலையை முடிச்சிடணும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல், யாருடைய பணிவிடை அவர்களுக்கு தேவைப்படாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க, போய் அவருடைய தேவையை பார்த்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் தெரியும், விட்டுட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளை, ஏன்னு சொன்னால் அவர்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கும் போதே மௌத்தா போயிட்டாங்க. 28, சில அறிவிப்பின்படி 29, ஆக 28, 29 வயசு மரணிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தேவைகளை அவர்களே என்ன செஞ்சாங்க, பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வீட்டில் வந்து மாவு அரைக்கிறப்ப அவங்களுடைய கையில் வந்து கடுமையான அந்த காய்ப்பு ஏற்படுது. ரொம்ப வேலை பார்த்து இந்த இரும்பில் வேலை பார்க்குறவங்க, பட்டறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கை என்ன செய்யும், காய்ச்சிருக்கும். இதே போன்று அவங்களுடைய கை என்ன செய்யுது, அந்த இதை ஆட்டுறப்ப அவங்களுடைய கை வந்து காய்ச்சி போயிடும். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தோணலை, நம்ம வாப்பாட்ட போய் யாராவது கேட்போம் அப்படின்னு தோணலை. ஆனால் மனைவி மேலே ரொம்ப பாசம் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஃபாத்திமா என்னை விட்டு மரணித்தாலும் அவருடைய நறுமணம் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அப்படி கிடையாது. வீட்டை விட்டு மனைவி போயிட்டாலே அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் அவள் மரணித்து அவளை அடக்கம் செய்தாலும் அவளுடைய நறுமணம் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது என்று சொன்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனசு பொறுக்கலை. மனைவியை விட்டு போய் வாப்பாட போய் கேட்டு வாப்பா, வாப்பாட போய் கேட்டு வா, யாரும் ஆளை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சில கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கைதிகளில் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு கொடுத்துட்டானா, பெண் கைதிகள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஏதுவாக உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதனால் போய் யாரையாவது கேளுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்பது இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இடம் மதீனாவில் ரவுதாவுக்கு பக்கத்தில் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரியணும், ஆயிஷாவுக்கு பிறந்த பெண் யார் கிடையாது, ஃபாத்திமா கிடையாது. அதாவது கணவருடைய மூத்த தாரத்து பிள்ளை. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா மனைவிமார்களுக்கும் செல்ல பிள்ளையா இருந்தாங்க. வாமா உட்காருமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்துட்டு வாப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க, வெளியே போயிருக்கிறாங்க, என்ன வேலைன்னு தெரில,
என்ன விஷயம் சொல்லலை. இல்லை சரி வாப்பா தான் நான் வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அன்று பார்த்து ரொம்ப தாமதமாக வராங்க வீட்டுக்கு வந்தோடனே பேசும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவங்க மகன் வந்தாங்க, ஃபாத்திமா வந்துட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நாளைக்கு ஃபஜ்ரில் பார்த்துக்கலான்னு சொல்லலை. இரவோடு இரவாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டிற்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சென்றாங்க. போய் என்னம்மா வந்தியாமே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சொல்லக்கூடிய அந்த தைரியம் தான் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல முடியலை, தயங்குறாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய இயற்கை என்னது, கொஞ்சம் முரட்டு சுபாவம் உடையவர். அலி ரலியல்லாஹுடைய இயற்கை முரட்டு சுபாவம் உடையவர். இதற்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஒரு போர் வீரர். அப்புறம் அலி ரலியல்லாஹு டக்குன்னு சொல்லிட்டாங்க, இதோ உங்கள் மகன் வந்து கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க, மாவு ஆட்டுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இந்த கைதி பிடிச்சி வச்சுருந்த பெண் கைதி யாராவது ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும், உங்கள் மகளுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய சதை துண்டு சொர்க்கத்தின் தலைவி என்று சுபச்செய்தி கூறப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் தரமாட்டேன் அப்படின்றாங்க. அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்க, இது எல்லா பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அவர்களுக்கு மனதில் பட வேண்டிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கைதிகளை வித்தோம்னு சொன்னால் நல்ல காசு வரும், அந்த காசை வச்சு தான் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுடைய செலவுக்கு நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. திண்ணை தோழர்னு கேள்விப்படுறோம்ல, இன்னைக்கும் மஸ்ஜிது நபவியில் உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிது நபவியில் ரவுதாக்குள்ள நுழையிறப்ப இடது பக்கம் ஒரு காலி திண்ணை இருக்கும், ஒரு காலி திண்ணை டைல்ஸ்லாம் போட்டிருக்கும். அங்கே தான் திண்ணை தோழர்கள் படித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, திண்ணை தோழர்களுடைய செலவு அவருடைய வாழ்வாதாரம், ஏன்னா அவங்களுக்கு வேலையை படிக்கிறது தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது செய்தியை கேட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக செலவிடப்படக்கூடியவர்கள் யார், இந்த கைதிகள் எல்லாம். அவங்கள விற்றோம்னா காசு கிடைக்கும், யாராவது செல்வந்தர் வாங்குவாங்க, நான் அந்த காசு எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுவேன். ஆனால் இப்போ எப்படி நான் இது பண்ண முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அதற்கு பதிலாக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த செய்தி பிரபலமாக எல்லாத்துக்கும் தெரியும், 33 தடவை நீங்கள் இரவு கடைசி படுக்கைக்கு வரும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு படுங்க. உங்களுக்கு எவ்வளவு களைப்பு இருந்தாலும், நீங்கள் கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறீங்க, மாவாட்டுறீங்க, எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு களைப்பை போக்கிவிடும் சொல்கிறாங்க. இதை அனுபவித்த இன்றைக்குள்ள சகோதரர்களும் சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்துட்டு கடுமையான உடல் அலுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த ஒரு நிமிஷம் நமக்கு ஒதுக்க முடியாது. 33, 34 ஒரு 2 நிமிஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன், ஒதுக்க முடியாது. ஆனால் அதை ஒதுக்கி நீங்கள் ஓதி படுங்கள், ஒரு டீப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், ஒரு விதமான மன நிம்மதியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றியவராகவும் ஆவீங்க. நன்மையும் ப்ளஸ் பெனிஃபிட், உலகத்துலேயும் பெனிஃபிட் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த திக்கரை ஓதிட்டு படுமா அப்படின்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய வாப்பா என்னைக்கு இதை சொன்னாங்களோ அதற்கு பிறகு நான் இதை ஓதாமல் படுத்ததில்லை, என்னுடைய எந்த களைப்பும் அதற்கு முன்பு இருந்ததை போன்று இல்லை, நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான், அதை ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் சந்தூக் பெட்டி. இந்த செய்தி நான் பிரபலமாக ஜும்மாலையும் பேசியிருக்கிறேன், இங்கே பேசியிருக்கிறேன்னு தெரியலை. சந்தூக்கு பெட்டி கொண்டு வராங்கல்ல, மரணித்ததற்கு பிறகு ஒரு பெட்டி மாதிரி கொண்டு வராங்க. இது யாருனால் நமக்கு கிடைத்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நாள், ஏன்னா 6 மாதத்தில் யார் இறந்துட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு இறந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா பின்த் உமைஸ் என்ற ஒரு பெண்மணிகிட்ட பேசுகிறாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் யார்? ஒரு பிரபலியமான நபித்தோழருடைய மனைவி. பேசுகிறப்ப என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இது மாதிரி நான் மரணித்ததற்கு பிறகு நம்ம யார் தூக்கிட்டு போவா, நம்ம யார் குழிக்குள் இறக்குவா? ஆண்கள் தான், அந்நிய ஆண்கள் இறக்குவாங்க. அது எப்படி ஆகுமானதாக ஆகும், அது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இரு பெண்களும் பேசுகிறாங்க. யார்? அஸ்மா பின்த் உமைஸும் ஃபாத்திமாவும் பேசுகிறாங்க. ஃபாத்திமா பேசுகிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் கேட்குறாங்க. அதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை,
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், இரையச்சம் உடையவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், ஒழுக்கச்சீலர்கள், அப்பேற்பட்ட மேன்மக்கள் தன்னுடைய உடல் மீது கஃன் ஆடை மேல் அவர்களுடைய கை படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் சொல்றாங்க, அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு ரசூல் அனுப்புனாங்கல்ல, ஜாஃபர் இப்னு அபி தலீப் போனவங்க அனுப்புனாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அபிசீனியாவில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த ஊரில் யார் மரணித்தாலும் இந்த பேரித்தமலத்தினுடைய அந்த இலைகளினால் நெய்யப்பட்ட ஒரு இது மாதிரி 4 சைடு கட்ட மாதிரி வச்சு அதில் உடலை வைத்து பெண்கள் கொடுத்துருவாங்க. அதை ஆண்கள் தூக்கிட்டு போவாங்க. இப்படி அபிசீனியாவில் ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி அஸ்மா பின்த் உமைஸ் சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் இப்பொழுதே உங்களுக்கு வசியத் செய்கின்றேன், மரண சாசனம் செய்கின்றேன். நான் மரணித்து விட்டால் என்னை குளிப்பாட்டி கஃன் ஆடை உடுத்தி அபிசீனியாவில் நீங்கள் பார்த்ததை போன்ற ஒரு பெட்டியில், ஒரு ஓலை பெட்டியில் என்னை வைத்து தான் நீங்கள் நபி தோழர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்தில் என்னுடைய உடலை அடக்கம் செய்யப்பட வேண்டும். பகலனா உடலுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வாழக்கூடிய காலத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியம் வலு இருக்கும் பொழுதே பெண்களிடத்தில் ஹயா, வெட்கம் என்பது பறிக்கப்பட்டது. திருமண நிகழ்வுகளில் அல்லது நம்முடைய குடும்ப காரியங்களில் பெண்களுடைய ஆடை பறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்றோம். நம்மளும் முஸ்லீம் தான். ஆனால் ஒழுக்கச்சீலர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மகள் ஃபாத்திமா, நான் மரணித்ததற்கு பிறகு என் உடலை யாரும் தொடக்கூடாது, இரவு நேரத்தில் அடக்கம் செய்யலன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று அவர்கள் மரணிச்சிடுறாங்க. அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் அவருடைய வசியத்தை என்ன செய்யறாங்க, பூர்த்தி செய்யறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள்லாம் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் எப்படி அடக்கம் பண்ணோம், அந்த நடைமுறை நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கமாகவும் இருக்கு, ஹிஜாபாகவும் இருக்கு, ஏன்னா ஒரு மறைவாகவும் இருக்கு. அதனால் அதே நடைமுறையை என்ன செஞ்சிடும், நம்ம பின்பற்றி விடுவோம் அப்படின்னு பேசுறாங்க. அதற்கு பின்னால் இருந்துதான் சந்தூக் பெட்டியினுடைய நடைமுறை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. இப்போ சந்தூக் என்பது ஃபாத்திமா அவர்களுடைய வெட்கத்தின் விளைவு. அவர்களுடைய வெட்கத்தின் காரணமாகத்தான் அதெல்லாம் என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். இப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு 6 மாத காலம் மட்டுமே வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஃபாத்திமா வந்தால் அவங்களே எந்திரிச்சு போய் வரவேற்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மகளுக்கு சொல்லி விடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஃபாத்திமா வேகமாக வீட்டுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னால எழுந்து என்ன செய்ய முடியலை, வரவேற்க முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமாவை என்ன செய்கிறாங்க, இடது பக்கம் உட்கார வைக்கிறாங்க. வலது பக்கம் உட்கார வைக்காம இடது பக்கம் உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுறதா என்ன செய்யும், ஏதுவாக இருக்கும், இப்படி பேசுறதோ இப்படி ஏதுவாகும். இடது பக்கம் உட்கார வச்சு மகளுடைய காதில் சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எவ்வளவு, ஒரு 5 சென்ட் இருக்குமா, 2 சென்ட் இருக்குமா, கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு என்பது 3 கபர் தான். 3 கபர். ஒன்று யார் இருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள். 3 கபர் என்பது எவ்வளவு இடத்தில் அடக்கம் செய்யப்பட முடியுமோ அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கும் பொழுது ஃபாத்திமாவை கூப்பிட்டு இடது சைடு பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏனைய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே கேட்கல. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அந்த செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இடது பக்கம் ஃபாத்திமாவுடைய காதை பிடிச்சு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியலை. கடுமையான அழுகை அழுதாங்க. அழுகன்றது கொஞ்சமாக தண்ணி வரல, சரியான அழுதாங்க. அழுததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டாங்க. திரும்ப கூப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா ரஅய்துகல் யௌமி ஃபர்ஹன் அக்ரப மின் ஹுஸ்னின். ஒரு பெண் அல்லது ஒரு ஆண், அதாவது ஒரு மனிதர் அழுகையும் சந்தோஷமும் அவ்வளவு பக்கத்தில் இணைச்சு வெளிப்படுத்தியதை நான் அப்படி பார்த்ததே இல்லை. அழுதாங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கலாம். கடுமையான அழுகை, கடுமையான சிரிப்பு, இரண்டும் அவ்வளவு அருகில் நான் பார்த்ததே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஃபாத்திமா வந்ததுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, வாப்பா என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ரமதானிலும்
ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து ஒரு முறை ஃபுல் குரான் ஓதுவார். என்ன அந்த முடிக்கு எது இறக்கப்பட்டிருக்கோ ஃபுல்லாக ஓதுவார். ஆனால் இந்த ரமதானில் 2 முறை என்ன செஞ்சார், ஓதுனாரு, நான் உங்களை விட்டு சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றேன், அல்லாஹ்வை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு நான் கடுமையாக அழுதேன். 2வது சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பின்னால் நீ தான் ஃபஸ்ட்டு வருவ நம்முடைய குடும்பத்தில், எனக்கு பின்னால் வரக்கூடிய முதல் நபர் நீதான் நம்முடைய குடும்பத்தில், அது மட்டுமல்ல சொர்க்கத்தினுடைய தலைவியும் நீதாமா, இதற்காக நான் சிரித்தேன் என்று சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு 2 நபர்கள் ரசூலினுடைய அந்த பிரிவு தாங்க முடியாமல் உலகத்தில் அழுது அழுது மரணித்தார்கள். அதில் ஒன்று தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய இயற்கை என்னன்னு சொன்னால் மிக பலவீனமான ஒரு தோற்றத்துடையவர். அப்பேற்பட்ட அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவர்கள் 2 வருட காலங்கள் ஆட்சி செய்த பொழுது ரசூலை நினைக்காத இரவுகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்து சரியாக அவர்கள் உறங்கவில்லை என்று நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்று. 2வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாவை நினச்சி இதே ரமதானுடைய 3வது பிறையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அப்பேற்பட்ட சுவன தலைவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாமும் என்ன செய்யணும், போய் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த உம்மத்துக்கு என்னென்ன படிப்பினைகள் பாடங்களை சொன்னாங்க, வெட்கம், ஒழுக்கம் என, அதே போன்று எவ்வளவு பெரிய பதவி இருந்தும் அவர்களுடைய அடக்கம், பணிவு, இதெல்லாம் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள். அது மட்டுமல்ல, கொஞ்சம் வசதி வந்துருச்சுனாலே இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான், இல்லை மாஷா அல்லாஹ். கொஞ்சம் செல்வம் நமக்கு வந்துருச்சுன்னா வீட்டில் ஆள் வைக்கிறோம், நம்ம வேலை பார்க்க மாட்டேங்கிறோம், வீட்டுக்குள்ளே 2 செருப்பு போடுறோம், இதெல்லாம் தப்பு சரின்றது 2வது. ஆனால் எவ்வளவு பவர் இருந்தும் தான் வேலையை தான் பார்ப்பது தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. ரசூலுல்லாஹ் நினச்சா அவங்க எச்சி கூட துப்ப தேவையில்லை, வந்து நீட்டுறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வேலையை அவங்க தான் பார்த்தாங்க, அவர்களுடைய குடும்பமும் அவங்க வேலையை அவங்க தான் பார்த்தாங்க. இப்போ பொதுவாக பேசக்கூடிய பேச்சாளரோ அல்லது பேசக்கூடிய தலைவரோ பொறுப்பாளரோ அவர் மட்டும் சரியாக இருக்கலாம், இன்றைக்கி அவங்களே சரியாக இருக்கிற 2வது விஷயம், அவர்களுடைய குடும்பம் அதே போன்று இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்விலும் பெற அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.